உங்களுக்குள்ளே தான் சிவன் இருக்கிறாருன்னு நம்பினீங்கன்னா அந்த இரக்கமோ கருணையோ உங்களுக்குள்ளே பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு சில பேர் என்னன்னா, எப்போ என்னை ஆட்கொண்டார்னே தெரில, எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஆயிடுவோம். எங்கள் அப்பாங்க அப்படின்ட்டு சில பேர் உரிமையாக சொல்லுவாங்க. சில பேர் அவர் என் நண்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சில பேர் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே, அதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உச்சகட்ட பக்தி அப்படின்னு சொல்கிறது. சிவனை கடவுளாக யாருமே பார்க்கறதில்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சிவபக்தியில் இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பார்க்கறதே இல்லை. அவர் தான் எல்லாமே. ஏன்னா நான் தானே அவரை நான் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அதனால தான் என் தாயாக, தந்தையாக, நண்பனாக, காதலியாக, காதலராக, இது மாதிரி பல வடிவங்கள் அவருக்கு கொடுத்து வழிபடுகிறார்கள் சிவபெருமானை. அதில் நீங்கள் எப்படி வழிபடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.